எல்லாருமே ப்ரமோட் 2 பார்த்துருப்பீங்க. கேம் போயிட்டே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஸ்லாட்ஸ் இருக்குது. ஆனால் 17 பேர் இருக்காங்க. ஸோ இதான் கேமோட ஸ்டேஜ் இந்த ப்ரமோட் டைமில். அதை வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ எல்லோரும் விளையாடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பார்வதி வந்து நடுவில் வந்து நிற்கிறாங்க. அப்போ சபரி வந்துட்டு சொல்கிறாரு, பாரு இங்கே வந்து நில்லுங்க அப்படின்னு. அது வந்து நமக்கு கேம் ரூல்ஸ் தெரியாது. பார்வதி வந்து உள்ளே நிற்கலாமா இல்லை நிற்கிறது அலௌடு கிடையாதாங்கிறது கேம் ரூல்ஸ் நம்ம கரெக்டாக பார்த்தா தான் தெரியும். ஸோ அவர் அப்படி சொல்கிறாரு. உடனே நான் இங்கே நிற்பேன், உங்களுக்கு என்ன போங்க அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. பாரு யாரையுமே ரெஸ்பெக்ட் கொடுத்து மதித்து இது வரைக்கும் பேசி நான் பார்த்ததே கிடையாது. எல்லாருக்குமே இப்போ ஒருத்தருக்குமே ரெஸ்பெக்ட் கிடையாது. யாரை வேணால் என்ன வேணால் எவ்வளோ மட்டம் தட்டி பேச முடியுமோ அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சபரியும் காண்டாகி பப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அதை அவர் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அவர் அப்படி பண்ணுறாரு. பண்ணோடனே போடா டேய் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றுக்கு என்னடானா ஆம்பளையா நீ அப்படிம்பாங்க, இன்றைக்கி என்னடான்னா போடா டேய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. இதையே வந்து நீ போடி அப்படின்னு யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா டங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாருமே எதுவுமே பண்ண முடியாது. நான் பார்த்த வரைக்கும் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர்கிட்டயா போயிட்டு தேவையில்லாமல் வம்பிழுத்துட்டு அப்புறம் என் தப்பு பண்ணிட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.